சானலின் அனைத்து பார்வையாளர்களுக்கும் வரவேற்கின்றேன். இன்று நாம் ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே ரேவதி நட்சத்திரத்தை பற்றி விவரமான வீடியோ ஒன்றை எங்களின் சானலின் மீது வெளியிட்டுள்ளோம். விரிவாக பார்க்க விரும்புவோர் அந்த வீடியோவை பார்க்க முடியும். சில கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ரேவதி நட்சத்திரம் இந்திய ஜோதிடத்தில் மீன ராசியில் உள்ள 4 பத்திகளை கொண்ட ஒரு நட்சத்திரமாகும். இது கருணை, சாந்தி, அமைதி, தயா, அறிவு மற்றும் கலை பரிமாணங்களில் திறன் ஆகியவற்றில் பலமாக பாதிப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரமாக அறியப்படுகிறது. ரேவதி நட்சத்திரம் ஆன்மீக மற்றும் ஆழமான அனுபவங்களுடன் மனிதனின் மிக உயர்ந்த குணங்களுடன் செயல்படும் ஒரு நட்சத்திரமாகும். ரேவதி நட்சத்திரத்தின் முக்கிய குணங்கள். ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது முதல் முக்கியமான குணம் கருணையும் தயையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கருணை மற்றும் தயாவை கொண்டவர்கள். அவர்கள் சமுதாயத்தில் இருதய பரிபூரண மற்றும் நல்ல மனிதர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களின் மனம் மிகுந்த பரந்தது, மேலும் அவர்கள் எப்பொழுதும் பிறரின் துக்கத்தில் பங்கிட தயாராகவும் உதவி செய்யும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். அடுத்ததாக, ரேவதி நட்சத்திரத்தின் மிக பெரிய சிறப்பம்சம் ஆன்மீகத்திற்கு ஈர்ப்பு என்பதாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த ஆன்மீக செல்வாக்கும் கொண்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் ஆன்மீகம், தியானம், வேதங்கள் மற்றும் அத்வைதா தத்துவத்தில் ஆழ்ந்த ஆர்வம் காட்டலாம். இந்த நட்சத்திரம் ஆன்மீக உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கின்றது. அடுத்ததாக, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலை பரிசுகளுக்கு ஆர்வம் மிகுந்தது. அவர்கள் இசை, நடனம், இலக்கியம் மற்றும் பிற கலைகளில் ஆழ்ந்த காதலும் திறனும் ஈர்ப்பும் கொண்டவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தங்களது கலை பணிகளுடன் பிறருக்கு தீங்கு விளைவித்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் 4வது சிறப்பம்சம் அவர்களின் உதவி மற்றும் ஆறுதலின் திறன் ஆகும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுத்தல், கருணையும் எளிமையான அன்பும் வழங்குதல் என்பது அவர்களது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அவர்கள் சாந்தி மற்றும் உண்மையான மனதை ஏற்படுத்தும் எளிமையான அறிவுரைகள் வழங்குகின்றனர். 11வது சிறப்பம்சம் அமைதி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் அமைதி மற்றும் சாந்தி தேடுகிறார்கள். கடுமையான சூழ்நிலைகளிலும் அவர்கள் அமைதியான முறையில் செயல்படுவதையும் அவற்றை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுவதை விரும்புகின்றனர். இந்த திறன் அவர்களுடைய பெரிய பலம்தான். 6வது சிறப்பம்சம் ஆரோக்கியமும் நல்ல வாழ்க்கையும். ரேவதி நட்சத்திரம் ஆரோக்கியமான வாழ்க்கையை ஊக்குவிக்கின்றது. அவர்கள் சவால்களை சந்திக்கும்போதும் தினசரி செயல்களில் கவனம் செலுத்தி ஆன்மீக திட்டமிடலுடன் சிறந்த ஆரோக்கிய நிலையை பராமரிக்க முடியும். ரேவதி நட்சத்திரத்தின் மற்ற குணங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் உண்மையானவர்கள், கடவுளால் தங்கள் வாழ்க்கையில் நலன்களை அனுபவிப்பவர்கள் மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். தினசரி விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய தனித்துவம், அழகிய ஆற்றல், சமுதாயத்துடன் சிறந்த உறவுகள் ஆகியவை இருக்கும். எப்போதும் அவர்கள் ஒரு ஈர்க்கும் தன்மையுடன் தங்கள் எண்ணம் மற்றும் நடத்தை மூலம் பிறரை ஈர்க்கின்றவர்கள். ரேவதி நட்சத்திர மக்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள். நாங்கள் நம்பிக்கையுடன் கூறலாம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதி, சாந்தி மற்றும் தத்துவத்தை அனுபவிப்பார்கள். அவர்கள் தங்கள் சவால்களையும் போராடியபோது முன்னேறி சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த சேவைகளை வழங்கி அன்பு மற்றும் கருணையுடன் வாழ்க்கையை முன்னேற்றுவார்கள். அவர்கள் எப்போதும் அமைதியான மற்றும் சமாதானமான வாழ்க்கையை விரும்புகிறார்கள், அதுதான் அவர்களது ஆசை. முடிவு. ரேவதி நட்சத்திரம் அறிவு, திறமை, மன அமைதி மற்றும் ஆன்மீக அம்சங்களுடன் தொடர்புடையது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வு மற்றும் முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள், ஆனால் அது தங்களின் நம்பிக்கை, தயா, அன்பு, சுழற்சி மற்றும் திறமைகளின் வழியாக நடைபெறும். அவர்கள் சிறந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்றனர், பெரும்பாலும் கலை, இலக்கியம் மற்றும் சமூக பணிகளில் சிறந்து விளங்குகின்றனர், அவர்களால் எந்த தன்னலமும் இல்லாமல். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிப்பார்கள் மற்றும் தங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதில் அற்புதமான எண்ணம் காட்டுவார்கள். இந்த வீடியோ இன்று அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் தயவுசெய்து விரும்பினால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.